கோலிவுட்டின் ஸ்டார் தம்பதிகளாக பார்க்கப்பட்ட நடிகர் தனுஷ், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஆகிய இருவருக்கும் விவாகரத்து வழங்கி சென்னை குடும்ப நல நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. துள்ளுவதோ இளமை, காதல் கொண்டேன், திருடா திருடி என ஆரம்பமே அனைத்து படங்களும் சூப்பர் ஹிட். இப்படியாக தனது திரை வாழ்க்கையை தனுஷ் தொடங்கிய காலகட்டம். அப்போதுதான் விசில் படத்தில் இமான் இசையில் சிம்புவுடன் இணைந்து பாடல் ஒன்றை பாடி சினிமா துறைக்குள் அடியெடுத்து வைத்தார் ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யா. ஒரே துறையில் சினிமா வாரிசுகள் சந்திப்பதும் பழகுவதும் சகஜமான ஒன்று என்ற நிலையில் காதலில் விழுந்தார்கள் தனுஷும் ஐஸ்வர்யாவும். இவர்களின் திருமணத்திற்கு இரு குடும்பத்திடமும் கிரீன் சிக்னல் கிடைத்துவிட, ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இல்ல திருமணம், மற்றொருபுறம் இயக்குனர் கஸ்தூரி ராஜா மற்றும் தொடர் வெற்றியை கொடுத்து வந்த செல்வராகவன் இல்ல திருமணம். சொல்லவா வேண்டும், 2004 நவம்பர் 18 மிக கோலாகலமாக தனுஷ் ஐஸ்வர்யா திருமணம் நடைபெற்றது. தனுஷை விட ஐஸ்வர்யா ஒரு வயது பெரியவர் என்பது உள்ளிட்ட விமர்சனங்கள் பின்னாளில் சிறந்த ஜோடிக்கு எடுத்துக்காட்டுகளாக மாறின. திரைத்துறையிலும் இருவரும் சேர்ந்து கலக்கி வந்தனர். செல்வராகவன் இயக்கத்தில் உருவான 1000ல் ஒருவன் படத்தில் தனுஷ், ஐஸ்வர்யா, ஆண்ட்ரியா இணைந்து பாடிய உம்மேல ஆசைதான் பாடல் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானது. இப்படி கொண்டாடப்பட்டு வந்த தனுஷ், ஐஸ்வர்யா தம்பதி தங்கள் 18 ஆண்டுகால திருமண வாழ்வு முடிவுக்கு வர உள்ளதாக கடந்த 2022 அறிவித்து ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்தனர். இருவருக்கும் 2 மகன்கள் உள்ள நிலையில் பரஸ்பர விவாகரத்து கோரி இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு முதன்மை குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி சுபாதேவி முன்பு விசாரணைக்கு வந்தது. முதலில் இருவருக்கும் 6 மாத காலம் அவகாசம் வழங்கி விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது 3 முறை இருவரும் நேரில் ஆஜராகவில்லை. கடந்த 21 வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நடிகர் தனுஷ், ஐஸ்வர்யா இருவரும் நேரில் ஆஜராகினர். அப்போது பரஸ்பரம் விவாகரத்து பெறுவதில் உறுதியாக இருப்பதாக இருவரும் தெரிவித்தனர். பின்னர் இருவரும் நீதிமன்ற ஆவணங்கள் மற்றும் பதிவேட்டில் கையொப்பம் இட்டுச் சென்றனர். இந்த நிலையில் தனுஷ், ஐஸ்வர்யாவுக்கு விவாகரத்து வழங்குவதாக நீதிபதி சுபாதேவி தீர்ப்பளித்தார். இருவருக்கும் கடந்த 2004 நவம்பர் 18 நடைபெற்ற திருமண பதிவை ரத்து செய்வதாகவும் உத்தரவிட்டார்.